வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்கப் போவது சதுரங்கத்தில் மிகவும் முக்கியமான பகுதி, ரூக் எண்ட் கேம். செஸ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆல் ரூக் எண்டிங்ஸ் ஆர் டிரான். ஆனா அது முழுக்க உண்மை இல்ல. ரூக் எண்ட் கேம்ல யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியை ஜெயிப்பாங்க. இப்போ 10 முக்கியமான டிப்ஸ்களை பார்ப்போம். 1. ஆக்டிவ் ரூக் மிக முக்கியம். ரூக் எண்ட் கேம்ல முதல்ல நினைவில் வைக்க வேண்டியது, பாசிவ் ரூக் விட ஆக்டிவ் ரூக் முக்கியம். உங்கள் ரூக் எதிரியின் பான்களை அட்டாக் பண்ணணும், பின்னால இருந்து செக் கொடுக்கணும், 7th ரேங்குக்கு போக முயற்சி செய்யணும். 2. ரூக் பிஹைண்ட் பாஸ்ட் பான். ஒரு கோல்டன் ரூல், பாஸ்ட் பானுக்கு பின்னால ரூக் வையுங்கள். அது உங்கள் பானா இருந்தாலும் எதிரியின் பானா இருந்தாலும் பின்னால இருந்தாதான் அதை நல்லா சப்போர்ட் பண்ண முடியும். 3. கிங்கை ஆக்டிவேட் செய்யுங்கள். எண்ட் கேம்ல கிங் ஒரு சக்தி வாய்ந்த பீஸ். கிங்கை பின்னால வைக்காதீர்கள், மத்திய பகுதியில் கொண்டு வாருங்கள். கிங் பிளஸ் ரூக் சேர்ந்து தான் ஜெயிக்க முடியும். 4. கட் ஆஃப் தி கிங். எதிரி கிங்கை உங்கள் ரூக் மூலம் கட் ஆஃப் பண்ணுங்க. உதாரணம், ஒரு ஃபைல் அல்லது ரேங்க்ல பிளாக் பண்ணி எதிரி கிங்கை ஆக்ஷன்ல வரவிடாதீங்க. இது வின்னிங் டெக்னிக். 5. செக்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட். எதிரி கிங் முன்னேறினா பெரும்பாலும் பின்னால இருந்து செக் கொடுக்கணும். சைட்ல இருந்து செக் கொடுத்தா கிங் எஸ்கேப் ஆகிடும். பின்னால இருந்து செக் சேஃப் அண்ட் ஸ்ட்ராங். 6. டோன்ட் ரஷ் பான் மூவ்ஸ். பானை தள்ளுறது முன்னாடி யோசிங்க. ஒரு பான் மூவ் திரும்ப வாங்க முடியாது. முதல்ல கிங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, ரூக்க ஆக்டிவ் பண்ணுங்க. 7. லூசெனா பொசிஷன் தெரிஞ்சுக்கோங்க. லூசெனா பொசிஷன் ஒரு ஃபேமஸ் வின்னிங் டெக்னிக். இது ரூக் பிளஸ் பான் வெர்சஸ் ரூக். பான் 7th ரேங்க்ல இருக்கும்போது பிரிட்ஜ் கட்டி கிங்கை மறைத்து ஜெயிக்கலாம். இத கற்றுக்கொண்டா நிறைய கேம்ஸ் ஜெயிக்க முடியும். 8. ஃபிலிடார் பொசிஷன் தெரிந்திருக்கணும். ஃபிலிடார் பொசிஷன் ஒரு டிராயிங் டெக்னிக். எதிரி பான் 6th ரேங்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி 3rd ரேங்க்ல ரூக் வைத்து டிஃபெண்ட் பண்ணலாம். இது தெரிஞ்சா லூசிங் பொசிஷன் கூட டிரா ஆகிடும். 9. உங்கள் ரூக் 7th ரேங்க்குக்கு வந்துட்டா அது மிகவும் பவர்ஃபுல். பானை அட்டாக் பண்ணும், கிங்க கட் ஆஃப் பண்ணும், செக்மேட் த்ரெட் கிரியேட் பண்ணும். 10. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ரூக் எண்ட் கேம் தியரி மட்டும் போதாது. நீங்கள் தினமும் பசில் சால்வ் பண்ணுங்க. ரூக் எண்ட் கேம் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் பாருங்க. அப்பதான் கான்ஃபிடன்ஸ் வரும். ரூக் எண்ட் கேம் நல்லா தெரிஞ்சா நீங்க ஈக்குவல் பொசிஷன்ல இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ரூக் எண்ட் கேமின் மாஸ்டர் யார் என்ற கேள்விக்கு சதுரங்க வரலாற்றில் பொதுவாக சொல்லப்படும் பெயர் அகீமா ரூபின்ஸ்டைன். ஏன் அவரை மாஸ்டர் என்று அழைக்கிறார்கள்? ஏனென்றால் 1900களில் உலகின் மிக வலுவான வீரர்களில் ஒருவராக இருந்தார். ரூக் பிளஸ் பான் எண்ட் கேம்களில் மிக நுணுக்கமான கணக்கீடு, சிறிய அட்வான்டேஜை கூட வெற்றியாக மாற்றும் திறன். அவரது ரூக் எண்ட் கேம் ஆட்டங்கள் இன்றும் புத்தகங்களில் கற்பிக்கப்படுகின்றன. பல கிராண்ட் மாஸ்டர்கள் சொல்வது, ரூக் எண்ட் கேம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ரூபின்ஸ்டைன் ஆட்டங்களை படியுங்கள். மற்ற ரூக் எண்ட் கேம் நிபுணர்கள்: வாசிலி ஸ்மிஸ்லாவ், மென்மையான எண்ட் கேம் நுட்பம்; அனட்டோலி கார்போவ், பொசிஷனல் கண்ட்ரோலில் வல்லவர்; மேக்னஸ் கால்சன், இன்றைய காலத்தின் எண்ட் கேம் மாஸ்டர். வரலாற்றில் ரூக் எண்ட் கேமின் ராஜா என்று சொல்லப்படுபவர் அகீபா ரூபின்ஸ்டைன் தான். நீங்கள் ரூக் எண்ட் கேமை இம்ப்ரூவ் செய்ய விரும்பினால் அவரது கிளாசிக் கேம்ஸை ஸ்டடி செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.